ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு முருங்கைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி வச்சுன்னா முருங்கைக்கீரை பூ வச்சு. நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை அதிகமாகவும் முருங்கைப்பூ அதிகமாகவும் முருங்கைக்கீரை கொஞ்சமாகவும் எடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடு மரத்தில் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதான் சரி இவ்வளோ முருங்கைப்பூ எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து கீரை எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வானலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு வதக்கிட்டு, காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் பெருங்காயம் வேணால் போட்டுக்கோங்க. வதக்கிட்டு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு, இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகா இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை, முருங்கைப்பூ அதை இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது.